ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பியரிங் பிளாக் 3D டயக்ராம் எப்படி வரைய போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஸோ 3D டயக்ராம் வரையிறதுக்கு ஃபஸ்ட் எப்போவுமே பிளேன் ரொம்ப முக்கியம். ஸோ பிளேன் நான் டாப் பிளேனில் இருக்கிறத ஃப்ரண்ட் பிளேனுக்கு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் லெஃப்ட் கார்னரில் போய் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் டாப்பு, பாட்டம், ரைட், லெஃப்ட், ஃப்ரண்ட் இந்த மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் ஃப்ரண்ட் பிளேனை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் பிளேனை சூஸ் பண்ணியாச்சு. யூனிட்ஸ் நமக்கு எம்எம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எம்எம் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ லிமிட்ஸ் நான் 210 297ங்கிற அந்த இதை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வரைய ஆரம்பிக்கலாம். ஸோ பியரிங் பிளாக் வரைகிறதுக்கு ஸ்டார்டிங் சென்டர் ரேடியஸுங்கிற சர்க்கிளை நான் பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணிவிட்டு ரேடியஸ் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா 5. அண்ட் அகைன் சென்டர் ரேடியஸ் சர்க்கிளை சூஸ் பண்ணிவிட்டு radius 20 and again நான் radius circle center radiusங்கிற circle choose பண்ணிட்டு radius 35. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா offset command choose பண்றோம். offset command choose பண்ணிட்டு எவ்வளவுக்கு நம்ம offset பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா 10. ஸோ 10க்கு இந்த அவுட்டர் சர்க்கிளை வரைஞ்சதை அந்த சர்க்கிளை வெளிநோக்கியும் ஆப்செட் பண்ணணும், இன்சைடு உள்நோக்கியும் ஆப்செட் பண்ணணும். இப்போ ஆப்செட் பண்ணி முடிச்சாச்சு. அகைன் நம்ம ஆப்செட் கமாண்ட் சூஸ் பண்ணிக்கணும். இந்த தடவை ஆப்செட் பண்ண போகிறது போன வாட்டி நம்ம ஆப்செட் பண்ண அதே சர்க்கிளை ஆப்செட் பண்ண போகிறோம். எவ்வளோ டிஸ்டன்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா 20. ஓகே, ஆப்செட் பண்ணியாச்சு. இப்போ லைன் கமாண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. லைன் கமாண்ட் சூஸ் பண்ணிட்டு இந்த சர்க்கிளோட சென்டர்ல இருந்து நீங்க எவ்வளவுக்கு ஆங்கிள் போட போறீங்கன்னா 315 டிகிரிக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. லென்த் எல்லாம் தேவையில்ல. இப்போ இந்த லைனை மிரர் பண்ண போறோம். ஸோ மிரர் கமாண்ட் யூஸ் பண்ணி மிரர் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வெர்டிக்கல் டைரக்ஷனில் கர்சரை மூவ் பண்ணி மிரர் பண்ணிக்கோங்க. மிரர் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 2 பாயிண்ட் சர்க்கிள் எடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னருக்கு, அதே மாதிரி இங்கேருந்து இந்த கார்னருக்கு. ஓகே, இப்போ போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் போட்டிருக்க நமக்கு இந்த லைன் இந்த சர்க்கிள் தேவையில்லை. ஸோ இந்த சர்க்கிளை நம்ம டெலீட் பண்ணிடலாம். அண்ட் நமக்கு இந்த 2 இது தேவையில்லை, இதையும் நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ரேடியஸுங்கிற அந்த சர்க்கிளை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ போட்ட இந்த 2 பாயிண்ட் சர்க்கிள் போட்ட அந்த சென்டர் பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டு மிட் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ ரேடியஸுக்கு நம்ம சர்க்கிள் போட போகிறோம்னா 20. ஓகே, போட்டாச்சு. இப்போ ஃபில்லட் கமாண்ட். ஃபில்லட்டோட ரேடியஸ் நீங்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15. மல்டிபிள் கொடுத்துக்கோங்க மறக்காம. இந்த சர்க்கிளுக்கும் இந்த சர்க்கிளுக்கும் கொடுத்துட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 லைன் தேவையில்லை, நம்ம டெலீட் பண்ணிடலாம். அண்ட் மிச்சம் இருக்கிறத ட்ரிம் பண்ணி விட்டுரும். எதெல்லாம் ட்ரிம் பண்ணணுங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மிரர் கமாண்ட். எதெல்லாம் மிரர் பண்ண போகிறோன்னா இந்த 2 இதை மட்டும் மிரர் பண்ணிக்கிறோம். மிரர் பண்ணிவிட்டு மிரர் என்டர் கொடுத்துக்கோங்க. இப்போ இங்கேருந்து கரெக்டாக வெர்டிக்கல் டைரக்ஷனில் மூவ் பண்ணிக்கோங்க கர்சரை. இப்போ நம்ம மிரர் பண்ணியாச்சு. இப்போ ட்ரிம் பண்ண வேண்டியதெல்லாம் ட்ரிம் பண்ணிடுவோம். ஓகே, ட்ரிம் பண்ணியாச்சு. இப்போ லைன் கமாண்டை சூஸ் பண்ணிவிட்டு இதோட மிட் பாயிண்ட்ல இருந்து ஓகே மேல் நோக்கி எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு போட போகிறோன்னா 8. டபுள் என்டர் கொடுத்துக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இதை ஆப்செட் பண்ண போகிறோம். ஆப்செட் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா
7.5. இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே. ஓகே, ஆஃப்செட் பண்ணியாச்சு. லைன் கமெண்டை வச்சு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த லைன் தேவையில்லை, டெலீட் பண்ணி விட்ருவோம். இப்போ ஜாயின் ஆகாமல் இருக்குது. இதை வந்து நம்ம எக்ஸ்டெண்டுங்கிற கமெண்ட் மூலமாக ஜாயின் பண்ணி விட்ருவோம். இப்போது ட்ரிம்முங்கிற கமெண்ட் மூலமாக இந்த தேவையில்லாத இந்த செக்மெண்ட்டை ரிமூவ் பண்ணி விட்ருவோம். ஓகே, நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம 3Dயில் கொண்டு வர போகிறோம். ஸோ 3Dயில் கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதை 3Dயில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கணும். ஸோ நான் அதுக்கு வந்து என்னென்னா, நீங்கள் லெஃப்ட் சைடு கார்னரில் போனீங்கன்னா 2D வயர் ஃப்ரேமுங்கிற அந்த இது இருக்கும் ஃப்ரண்ட்டுக்கு பக்கத்தில். அதை நீங்கள் வந்து என்னென்னா ரியலிஸ்டிக்னு இருக்கிற அந்த இதுக்கு மாற்றிக்கங்க. ஓகே, நம்ம மாற்றியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ரீஜியன் REGION டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கமாண்ட் வரும். இந்த கமாண்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபுல்லாத்தி கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ரியலிஸ்டிக் வியூவில் அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கரெக்டாக காமிச்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சப்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ராக்ட்டுங்கிற கமாண்டை சூஸ் பண்ணிவிட்டு அவுட்டர் லேயரை நம்ம பிக் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துக்கோங்க. அண்ட் இன்னர் லேயரை பிக் பண்ணிட்டு ஒரு என்டர் கொடுத்துக்கோங்க. ஓகே, மறுபடியும் சப்ராக்ட் கமாண்டை கொடுத்து அவுட்டர் லேயரை பிக் பண்ணிட்டு ஒரு என்டர் கொடுத்துக்கோங்க. இன்னர் லேயரை கொடுத்துட்டு ஒரு என்டர் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எது எதுக்கெலாம் நமக்கு த்ரூ ஹோல் வேணுமோ அதெல்லாம் த்ரூ ஹோலோட பக்காவாக வந்துடும். இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா, எக்ஸ்ட்ரூட் அப்படிங்கிற கமாண்டை நம்ம சூஸ் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரூடுங்கிற கமாண்டை சூஸ் பண்ணி இதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். எவ்வளோ ஹைட்டுக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 22. ஓகே, நம்ம கொடுத்தாச்சு, நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை வந்து இதுக்கு மேலே நம்ம ஒரு பிளாக் வரைய போகிறோம். ஸோ அந்த பிளாக் வரைகிறதுக்கு நம்ம ரைட் சைடு வியூ கிளிக் பண்ணிக்கிறோம். ரைட் சைடு வியூ கிளிக் பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம வரைய போகிறோம். ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம். சர்க்கிள் சென்டர் ரேடியஸ் வந்து பிக் பண்ணிவிட்டு இங்கேருந்து சர்க்கிள் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் 22.5. ஓகே, நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ இந்த சர்க்கிளை மூவ் பண்ண போகிறோம். மூவ் பண்ண போகிற டிஸ்டன்ஸ் நீங்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 70. ஓகே, நம்ம மூவ் பண்ணியாச்சு. குட். இப்போ வந்து லைனுங்கிற கமாண்ட் எடுத்துக்காங்க. இந்த சர்க்கிளோட குவாட்ரண்ட் அந்த சைடில் இருந்து டிஸ்டன்ஸ் வந்து 35 என்டர். அதுக்கப்புறம் அவுட் சைடு வெளி நோக்கி பார்த்தீங்கன்னா 10 என்டர். அதுக்கப்புறம் கீழே 35 என்டர். இங்கேருந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60 என்டர். மேலே நீங்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35 என்டர். உள்நோக்கி 5 என்டர். மேலே 35 என்டர். நீங்கள் 35 கொடுத்து என்டர் பண்ணாலும் ஓகே தான், இல்லைன்னா அந்த சர்க்கிளோட குவாட்ரண்ட்டை கிளிக் பண்ணிங்கனாலும் ஓகே தான். ஓகே, இப்போ நம்ம வரைஞ்சாச்சு. ட்ரிம்முங்கிற கமெண்ட்டை கொடுத்து இதை ட்ரிம் பண்ணி விட்ருவோம். ஓகே, ட்ரிம் பண்ணியாச்சு. இப்போ எப்பவும் போல் ரீஜியனுங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி இந்த செக்மெண்ட்டை நம்ம ரீஜியன் பண்ணிடுவோம். மூவ்ங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி இதை மூவ் பண்ண போகிறோம். இங்கேருந்து இங்கே தள்ளி வச்சுக்கோங்க. இப்போ இங்கேருந்து நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஸோ மூவ் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் நீங்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10.
ஓகே, நம்ம மூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்ட்ரூடுங்கிற கமாண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோத்துக்கு நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம்னு பார்த்துக்கோங்க. நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் 15. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிள் வரைய போகிறோம். ஸோ சர்க்கிள் வரைகிறதுக்கு ரைட் சைடு வியூ எடுத்துக்கோங்க. ரைட் சைடு வியூ எடுத்துட்டு சென்டர் ரேடியஸுங்கிற சர்க்கிளை பிக் பண்ணிக்கோங்க. பிக் பண்ணிவிட்டு இந்த சென்டர் பிக் பண்ணிட்டு ரேடியஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 22.5 என்டர். அண்ட் அகைன் சென்டர் ரேடியஸ் இருக்கிற சர்க்கிளை பிக் பண்ணிவிட்டு 10 என்டர். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சர்க்கிளை சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ சப்ராக்ட் பண்ணுறதுக்கு சப்ராக்ட்ங்கிற கமாண்டை சூஸ் பண்ணிக்கோங்க. தப்பாக பண்ணிட்டேன். இப்போ நம்ம சர்க்கிள் வரைஞ்சி முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரீஜியனுங்கிற கமாண்டை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ரீஜியன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சப்ராக்ட்ங்கிற கமாண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, சப்ராக்ட் பண்ணுறதுக்கு அவுட்டர் சர்க்கிளை பிக் பண்ணிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னர் சர்க்கிளை பிக் பண்ணிவிட்டு ஒரு என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, நமக்கு ஹோல் விழுந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதை எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுக்கு அதோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35. ஓகே, நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ண போகிறோம். மூவ் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் நீங்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20. ஓகே, நம்ம மூவ் பண்ணியாச்சு. இப்போ பியரிங் பிளாக் நம்ம வந்து வரைஞ்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா உங்கள் டவுட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ரிவீல் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான டயக்ராமோட பார்ப்போம். பாய்.